ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான். ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங் வேல்யூ இன்வெஸ்டிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அப்போது அந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணிவிட்டு எப்போ அதுக்கான வேல்யூவேஷன் கரெக்டாக வருது அப்போ தான் நம்ம அந்த ஸ்டாக்ஸை வாங்குவோம். சரிங்களா? நான் எடுத்து வச்சிருக்க ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கேன்ஃபின் ஹோம்ஸ். சரிங்களா? கேன்ஃபின் ஹோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம பார்க்குறது இந்த ப்ரெஜ் இருக்கான்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெக் ரேஷியோ கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா 2க்கு மேலே போகக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் ஈக்விட்டி இது மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கக்கூடாது. வாங்கக்கூடாதுன்னா இந்த டெப்ட் எப்போ குறைக்கிறாங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? எந்த அளவுக்கு இதை குறைக்கிறாங்கன்றதை பொறுத்து இது பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் கேப் வந்து பார்த்திங்கன்னா 12,000 கோடி தான். பி ரேஷியோ வந்து 13 தான். அதே நேரத்தில் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 18 தான். சரிங்களா? இந்த இண்டஸ்ட்ரி விட இந்த ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஸ்டாக்கு அப்படி இப்படின்னு நினச்சி இந்த ஸ்டாக்கை வாங்கிடாதீங்க. ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்லாம் வேல்யூ இன்வெஸ்டிங்னா ஒரு நல்ல ஸ்டாக்கு நல்ல விலையில் இருக்கும்போது வாங்குறது. சரிங்களா? அதை வாங்கிட்டு எனக்கு 1 மாதத்தில் ரிட்டர்ன் வரல, 2 மாதத்துல ரிட்டர்ன் வரலன்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த ஸ்டாக்லாம் 1 வருஷம் அட்லீஸ்ட் 2 வருஷமாவது இந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிங்கன்னா தான் ஓரளவுக்கு இது பண்ண முடியும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இது மாதிரி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கான் 30%. ஸோ டிஐ ஹோல்டிங்கும் எஃப்ஐ ஹோல்டிங்கும் ஓரளவுக்கு கரெக்டாக வச்சுருக்காங்க. 23% வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் எஃப்ஐயும் 12% வச்சுருக்காங்க. சரிங்களா? புக் வேல்யூம் ஓரளவுக்கு 410 அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் இது பண்ணி சரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸில் வரான். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் அந்த இதில் இருக்குல்ல, இது ஹோம் ஃபினான்ஸுன்றனால அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டுருக்கு. சரிங்களா? என்ன பண்ணியிருக்காங்கன்றதை பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்கான். லாஸ்ட் ஒரு 8 குவார்ட்டர் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா இயர்லியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட்டாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஓரளவுக்கு ஏறிட்டே தான் இருந்திருக்கு. எந்த விதமான இதுக்கு இல்லை. ஸோ இவன் ஒரே ஒரு பிரச்சனைனா அந்த டெப்ட் மட்டும் தான். அந்த டெப்ட்டை மட்டும் கரெக்டாக இது பண்ணிட்டா போதும். இது பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் குரோத் ஓரளவுக்கு 17% வச்சுருக்காங்க. ஸ்டாக் சிஏஜிஆர் 16% வச்சுருக்காங்க. இது 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 13%. லாஸ்ட் 1 வருஷத்தில் ஒரு 12% கொடுத்துருக்காங்க. காம்பவுண்டிங் ப்ராஃபிட் குரோத் பார்த்தீங்கன்னா ஒரு 26% கிட்ட இது பண்ணியிருக்காங்க 10 வருஷத்தில். ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, கிராஜுவலாக தான் இந்த ஸ்டாக்ஸ் வந்து இதுவாகிட்டு இருக்கும். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாலாம் இருக்காது. சரிங்களா? பேலன்ஸ் ஷீட்டில் ஒரே ஒரு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்ஸை டைல்யூட் பண்ணாமல் 27லே வச்சுருக்காங்க. இது ஒரு நல்லது. ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ் வெளியே வந்து கிடைக்காது. ஸோ அதனால் ஸ்டாக்ஸ் ஏறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? டைல்யூட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கும். ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கனால ஸோ டிமாண்ட் ஆகாது. டிமாண்ட் அதிகமானால் தான் நம்ம ஸ்டாக் ப்ரைஸ் ஏறும். சரிங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் டிமாண்டில் இருந்தால் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். கேஷ் ஃப்ளோ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ப்ளஸ்லேயே தான் இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துலலாம் இல்லாமல் இந்த இடத்துல ஓரளவுக்கு ப்ளஸில் ஆக்கியிருக்காங்க. சிக்னிஃபிகண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் இதுவாகிட்டு இருக்கு. சரிங்களா? ஆரோயும் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இன்வெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப்படி தான் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. டிஐஎஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எஃப்ஐஎஸும் பார்த்திங்கன்னா பப்ளிக்கிட்ட இது ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்குது. பட் ஆனால் இவங்ககிட்ட 40% மேலே போகாத வரைக்கும் நல்லது. 40% மேலே போச்சுன்னா இங்கேயும் வால்டாலிட்டி அதிகமாக. ஏன்னா அடிக்கடி விற்றுட்டு போயிட்டே இருப்பானுங்க இவனுங்க சொல்கிறேன். எஃப்ஐஎம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. 9லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வரைக்கும் வச்சுருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உட்காந்து படித்து பாருங்கள். சரிங்களா? ஏன்னா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால தான் இதை விட்டுருக்கேன். இதை நீங்கள் இது படித்து பாருங்கள். என்ன படிக்கணுன்றதை பார்த்துக்கோங்க. கிரெடிட் ரேட்டிங்கில் வெறும் என்ன படிக்கணும்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஸ்ட்ராங் பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் மட்டும் இருக்கும். அதை மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். வேறு எதுவுமே தேவை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இங்கே ஏதாவது நியூஸ் எதனா வந்ததுன்னா இங்கேயும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஆனுவல் ரிப்போர்ட்டில் கொஞ்சம் லைட்டாக அவங்கள என்னென்ன படிக்கணுன்றது முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். திருப்பியும் சொல்கிறதா இருந்தால் மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷனும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடிட்டர் ரிப்போர்ட்டும் இந்த 2 மட்டும் படித்தா போதும். சரிங்களா? வேறு எதுவுமே படிக்க தேவையில்லை. ஏன்னா இந்த 2 தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா வேலைக்காக நிறைய உங்களால் ஸ்டாக்ஸ் இது பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஓரளவுக்கு நல்ல அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரேலி வந்ததில்ல. ஏன் இந்த ரேலி வந்ததுன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2000% கொடுத்துருக்கான். ஒரு 1200 நாளில் 3 வருஷத்தில் கொடுத்துருக்கான். ஏன் இந்த ரேலி வந்தது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட யோஜனா, அதாவது ஸ்கீம்
அந்த ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, ஆவாஸ் யோஜனான்னு ஒண்ணு வந்ததுல்ல, அந்த ஸ்கீம்னால இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஏற ஆரம்பிச்சது. ஏன்னா, நான் ஸ்கீம்ஸ் பத்தி படிக்கும்போது இந்த ஸ்டாக்ஸ்லாம் எடுத்து உட்காந்து இது பண்ணிட்டு இருந்தேன். பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பேக் டெஸ்ட் மீன்ஸ் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்களா? ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து இதுவாச்சு. சரிங்களா? இது மாரி உங்களுக்கு பேக் டெஸ்ட், அதாவது ரிசர்ச் பின்னாடி பேக் டெஸ்ட் மல்டிபேக்கரா இருக்கும்ல. ஸோ அது மாரி எதனா இருந்ததுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒவ்வொன்னா ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கீமோடு எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? 2014ல பெரிய ஏற்றம் வந்திருக்கும். அப்போ பேங்க் ஸ்டாக்ஸ்லாம். ஏன் அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜன்தன் அக்கவுண்ட்டு, சரிங்களா? ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் இப்போ ஏறுச்சுல்ல, அதெல்லாம் ஏறுச்சுன்னா வந்தே பாரத். ஸோ அது மாரி ஒவ்வொரு ஸ்கீமா இருக்கு. இப்போ வாரி எனர்ஜிலாம் ஏறுச்சுல்ல, வாரி எனர்ஜின்றப்பாங்க. வாரி ரினியூவல் டெக்னாலஜிலாம் ஏறுச்சுல்ல, அதுக்கு அதுக்கும் ஒரு ஸ்கீம் தான். ஆ ஹிந்தியில வச்சிருக்கனால மறந்துருச்சு. ஸோ அது மாரி ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் நெறைய இருக்கு. சரிங்களா? அத பத்திலாம் நம்ம பேசுவோம். சரிங்களா? அது வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து தேங்க்ஸ் அண்ட் பார்க்கலாம்.